Good morning, students. So in the previous class we have discussed about the ninth lesson. So today we are going to see about the meaning and definitions of chapter 10, recruitment methods. That is meaning and definitions of recruitment. So recruitment is the process of finding suitable candidates for the various posts in an organization. So recruitment அப்படினா என்ன சொல்றோம் அப்படினா ஆள் சேர்ப்பு முறைன்னு சொல்றோம். Recruitment means ஆள் சேர்ப்பு முறை. So இந்த ஆள் சேர்ப்பு முறையில என்ன செய்றாங்க அப்படினா, so recruitment is the process of finding the suitable candidate. சரியான நபர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு செயல்முறையாக இருக்கின்றது. அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா recruitment சொல்றோம். So recruitment is the process of finding suitable candidate in the various process, so various posts in an organization. So ஒரு அமைப்புல என்ன போஸ்ட் தேவைப்படுகிறதோ, so ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா there are different types of posts இருக்கும். so எந்த நபர்களுக்கு எந்த ஆட்கள் தேவையோ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு செயல்முறையாக இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் சொல்றோம். So it is the process of attracting potential people to apply for a job. So அப்ப என்ன சொல்றாங்க, it is a process of attracting the potential people to apply for a job in an organization. ஒரு தகுதியான நபர்களை, so எந்த வேலைக்கு தகுதியான நபர்கள் தேவையோ அந்த நபர்களை சரியான தேர்விற்காக அவர்களை ஊக்குதல் படுத்துது. So அந்த எந்த போஸ்டுக்கு எந்த தகுதியான நபர்கள் தேவைப்படுகிறார்களோ அவர்களை என்ன செய்யறோம் அப்படின்னா அவர்களை இந்த நிறுவனத்திற்கு ஜாப் அப்ளை பண்ண செய்யுமாறு, ஸோ மனு அனுபவிக்குமாறு நம்ம அதை செய்யறோம். Then it acts as a link between job provider and job seeker. ஸோ அப்ப இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது இரண்டு நபர்களுக்கு இடையே என்ன பண்றது, ஒரு பாலமாக செயல்படுகிறது. அந்த இரண்டு நபர்கள் யார் யார் அப்படின்னா ஜாப் ப்ரொவைடர், வேலை வழங்குபவர், அண்ட் ஜாப் சீக்கர், ஸோ வேலை தேடுபவர். ஸோ வேலை தேடுபவருக்கும் வேலை வழங்குபவர்களுக்கும் இரண்டு நபர்களுக்கு இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம், ஆட்சேர்ப்பு முறைன்னு சொல்றோம். So it encourages the prospective employees to apply for the job. So it encourages, ஊக்குவித்தல் செய்கிறது யார, the prospective employees. So தகுதியான நபர்களை so அந்த நிறுவனத்திற்கு நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்ளை பண்ண செய்வதற்காக ஒரு ஊக்குவித்தல் செய்கின்றது. Then the organization scrutinize the application received and the suitable candidate are shortlisted. So அதுக்கப்புறம் அந்த அமைப்பானது என்ன செய்யறாங்க, the organization scrutinizes. So என்னென்னலாம் அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா கூர்ந்து ஆராய்தல் சொல்றது, scrutinize. So scrutinize பண்ணிட்டு so அதை என்ன செய்யறாங்க, suitable candidate and shortlisted for selection. So எந்த நபர்கள் தகுதியான நபர்களோ அவர்களை தேர்வு செய்வதற்காக இது செயல்படுகின்றது. So the following are the definitions of recruitment. So according to Edwin அப்படின்றவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, Flippo என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, so it is the process of searching for prospective employees and stimulating and encouraging them to apply for job in an organization. So இது என்ன சொல்றாங்க, it is the process of, so இது ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு, of searching for prospective employees, சரியான நபர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு செயல்முறையாக இது இருக்கின்றது. அண்ட் ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னா தூண்டுதல் செய்கின்றது. அண்ட் என்கரேஜிங் தம் அப்ளை ஃபார் த ஜாப் இன் அன் ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனத்தில் வேலைக்கு பணி நியமனம் செய்வதற்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த செயல்முறையானது இருக்கின்றது. தென் செகண்ட் ஒன் இஸ் reasons behind the recruitment. So what are the reasons behind the recruitment? There are different reasons why vacancy arises there. So என்ன காரணத்தினால so இந்த பணியாளர்களுடைய
ஆட்சேர்ப்பு காரணங்கள் என்னென்ன காரணத்தினால பணியில் ஆட்சேர்ப்புகளானது நடைபெறுகின்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ பல காரணங்களால என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சேர்ப்பானது நடைபெறுகிறது. ஸோ இந்த இதுல 5 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதுல முதல் காரணங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஒரு பணியாளர் ஓய்வு பெற்றுட்டா என்ன பண்ணி ஆகணும், அந்த பணியில இருக்கக்கூடிய இடத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அதன் காரணத்தினால என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு பணி நியமனம் செய்வதற்காக ஸோ ஆட்சேர்ப்பு முறையானது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தென் டெத் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஒரு நபர் இறந்து போயிட்டாரு, வேலை செய்யக்கூடிய நபர் இறந்து போய்விட்டால் என்ன செய்யறது அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் ஆட்சேர்ப்பு முறையானது செயல்படுகிறது. தென் ரெசிக்னேஷன் ஆஃப் ஜாப் பை அன் எம்ப்ளாயி. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு, வேலை துறப்பு பண்ணிடுறாரு, ரெசிக்னேஷன். ஸோ திடீர்னு வேலையில இருந்து விலகி போயிடுறாரு அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், அந்த இடத்திற்கு நம்ம பணி நியமனம் செய்யணும். ஸோ அதற்கு இந்த ஆட்சேர்ப்பு முறையானது செயல்படுகிறது. தென் டிசேபிள்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ தகுதி இழப்பு, டிசேபிள்மெண்ட் அப்படின்னா தகுதி இழப்பு. ஸோ சரியான நபரை சரியான வேலைக்கு நியமனம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒருத்தர் நம்ம போட்டுட்டோம், ஆனா அந்த போஸ்டுக்கு அவர் தகுதியான நபராக இல்லை என்றால் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா வேலை இழப்பு, தகுதி இழப்பு செஞ்சிருவாங்க. ஸோ அப்ப டிசேபிள்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. தென் டிஸ்மிசல் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ பதவி நீக்கம் செய்வது. ஸோ அந்த நிறுவனத்தில் இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, பதவி நீக்கம் செய்வாங்க. ஸோ அந்த சமயத்துல அந்த இடத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆட்சேர்ப்பு முறையை வைத்து நாம பணி நியமனம் செய்ய வேண்டும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்சேர்ப்பதற்கான காரணங்களாக சொல்லப்படுகின்றது. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ஆட்சேர்ப்பினுடைய செயல்முறைகள் என்னென்ன, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்க்ளூட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஸோ என்னென்ன சோர்ஸ்ல நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா the first step is planning the recruitment. ஒரு பணிக்கு நம்ம ஆள் நியமனம் செய்யணும் அப்படின்னா ஆட்சேர்ப்பு செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா திட்டமிடுதல் வேண்டும். ஆட்சேர்ப்பு செய்வதற்காக திட்டமிடுதல் வேணும். அதுதான் என்ன சொல்றாங்க, பிளானிங் ரெக்ரூட்மெண்ட் சொல்றாங்க. தென் டிட்டர்மைனிங் த வேகன்சி. காலி பணியிடங்களை தீர்மானித்தல். ஸோ எத்தனை போஸ்ட் நம்மளுக்கு வேக்கன்ட் இருக்கு அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் நிர்ணயம் செஞ்சுக்கணும். ஸோ டிட்டர்மைனிங் த வேகன்சி. தென் ஐடென்டிஃபைங் த சோர்சஸ். ஸோ சோர்சஸ்ன்றது வளங்கள். ஸோ என்னென்ன வளங்கள் எல்லாம் இருக்கின்றன, ஸோ என்னென்ன சோர்சஸ்ல நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தென் டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ விளம்பரத்திற்குரிய தகவலை உருவாக்குதல். ஸோ என்ன வகையான விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்றத நாம ஒரு விளம்பர மாடல் நம்ம தயார் செய்யணும். விளம்பரத்தை குறித்த தகவலை உருவாக்குதல். தென் செலக்டிங் த சூட்டபிள் மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா எல்லா விதமான ஜாப்புக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொருந்தாது. ஸோ சில ஜாப்புக்கு என்ன விதமான அட்வர்டைஸ்மெண்ட், கேப்சர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாதான் என்ன ஆகும் அப்படின்னா அப்ளை பண்றவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால செலக்டிங் த சூட்டபிள் மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ பொருத்தமான விளம்பர முறையை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ந்தெடுத்தல் வேண்டும். ஸோ அது யாருக்கு எவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகணும், ஸோ எந்த இதுல போட்டா அதிகமான நபர்கள் ரீச் ஆவாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாவட்டத்துக்குள்ள மட்டும் போடுமா, ஸோ த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்ட் போடுமா, ஸோ அப்படின்றது எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விளம்பர தேர்வை நாம் முடிவு செய்ய வேண்டும். தென் ஃபெசிலிட்டேட்டிங் செலக்ஷன் ப்ராசஸ். ஸோ தேர்வு செய்யப்படுகின்றதுக்கு வழிவகுத்தல். ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் த செலக்ஷன் ப்ராசஸ். தென் எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் மதிப்பீடு மற்றும் கட்டுப்பாடு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றதுல சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த 7 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் in the given in your book. The next sources of recruitment. There are external sources and internal sources. So இது ரெண்டு type of sources இருக்கு. So there are basically 2 ways in which an organization can recruit its employees, namely internal sources and external sources. So உள்வழியாக மற்றும் வெளிவழியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை நம்ம சோர்சஸ் வளங்கள். ஸோ வளங்கள் 2 வகையாக பிரிக்கின்றன. அது இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் சொல்றோம். So namely internal external sources. External sources can be further be classified into direct and indirect. So அப்ப அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் 2 வகையா பிரிக்கிறாங்க, நேரடி மற்றும் மறைமுக வளங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. The first one is internal sources. So internal sources உள்வழி வளங்கள் என்னென்னலாம் நம்ம சோர்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆள் நியமனம் செய்துக்கலாம் அப்படின்னா, சோ டிரான்ஸ்பர், ஒருத்தர் இடமாற்றம் செய்யப்படுகின்றாரு, அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்னல் சோர்சஸ் இடமாற்றம். தென் அப்கிரேடிங். சோ ஒருத்தர் ஒரு போஸ்ட்ல இருக்காரு, அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு,
ஸோ அவரை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணிடுறாங்க, மேம்படுத்துதல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப அந்த கீழே இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆள் சேர்ப்பு முறையானது செய்ய முடியும். தென் ப்ரமோஷன், ஸோ அதே மாதிரி தான் ப்ரமோஷன், அதே தான் அப்கிரேடிங் மாதிரி தான். ஸோ ப்ரமோஷன். தென் டிமோஷன், ஒருத்தர் வந்து பதவி இறக்கம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ பதவி இறக்கம் செய்யறாங்க, ஸோ ஒருத்தர் இல்ல அந்த பதவிக்கு தகுதியான நபர் இல்ல, ஸோ அதனால அவரை வந்து டீப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிமோஷன். தென் ரெக்கமெண்டேஷன், ஸோ பரிந்துரைகள் செய்யணும் அடிப்படையில். யாரு பரிந்துரை செய்யறா? பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். ஸோ ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கின்ற வேலையாட்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா, ஸோ பரிந்துரை செய்கின்ற அடிப்படையில் வந்து நியமனம் செய்யலாம். தென் ஜாப் ரொட்டேஷன், சுழற்சி முறையில் வந்து பணி நியமனம் ஆட்சேர்ப்பு முறை செய்யலாம். தென் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ், ஒருத்தர் ரிட்டையர் ஆயிராரு, ஸோ அவர் போஸ்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பணி ஆள் சேர்ப்பு பண்ணலாம். தென் டிபெண்டன்ஸ், சார்ந்தவர்கள் யார? ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ், ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இந்த சோர்ஸ்ல வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எதுல சொல்றாங்க அப்படின்னா ஸோ இன்டர்னல் சோர்சஸ்ல வந்து இதெல்லாம் சொல்றாங்க. அப்ளிகன்ஸ், தென் அக்விசிஷன் அண்ட் மெர்ஜர், அக்விசிஷன் கையகப்படுத்தல் அண்ட் மெர்ஜர், ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் சோர்சஸ்ல சொல்றாங்க. தென் எக்ஸ்டர்னல் சோர்சஸ், ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, நேரடியாக விளம்பரத்தின் மூலமாகவோ, தென் அன்சொலிசிட்டட் அப்ளிகேஷன்ஸ், ஸோ பரிந்துரை இல்லாத விண்ணப்பதாரர், ஸோ அவர் அந்த போஸ்டுக்கு பரிந்துரையே செஞ்சிருக்க மாட்டாரு, அவரா வந்து அப்ளை பண்ணியிருப்பாரு. தென் வாக்இன் அப்படின்னா நேரடியாக வருவது. தென் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், ஸோ நேர்முக தேர்வு, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். தென் ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்டரி கேட், சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ கேட்லயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆட்சேர்ப்பு முறையானது செஞ்சிருப்பாங்க, ஸோ அந்த வளாகத்திலேயே தேர்வு செய்வது. தென் ரைவல் ஃபர்ம்ஸ், போட்டி நிறுவனம் ரெக்ரூட்மெண்ட், ரைவல் ஃபர்ம்ஸ், ஸோ போட்டி நிறுவனத்திலிருந்து ஆட்களை உணர்வது. தென் ரெக்ரூட்மெண்ட், ஸோ மின்னணு வணிகத்தின் மூலமாக ஆள் சேர்ப்பு நடைமுறை செய்வது. ஸோ இதெல்லாம் வந்து எதுல வருது? நேரடி டைரக்ட் சோர்சஸ்ல வருது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் சோர்சஸ். ஸோ எம்ப்ளாயி ரெஃபரல், சில நேரத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து என்ன பார்ப்பாங்க, ஒரு நபரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க, ஸோ இவர் எனக்கு பல வருடங்களாக தெரியும், அவர் ஒரு நல்ல வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பணி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரெஃபரல் பண்றது. தென் கவர்மெண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அரசு மற்றும் பொது இதுல இருந்து என்ன பண்றது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்பர் வாங்கி பண்றது. தென் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ், முகவர்கள் மூலமாகவும். தென் எம்ப்ளாயி கன்சல்டன்சி, ஆலோசனை மையம் மூலமாகவும். தென் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், தொழில்முறை சங்கங்களின் மூலமாகவும். தென் டெபுடேஷன், ஸோ டெபுடேஷன் அப்படின்னா பதிலால் அனுப்புதல் சொல்றாரு. இதுல டீச்சர்ஸ் போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல்ல வந்து சர்ப்ளஸ் சொல்லுவாங்க. ஸோ சர்ப்ளஸ் அப்படின்னா அங்க வந்து அந்த ஆசிரியர்களுக்கு போதுமான மாணவர்கள் இல்லை என்றால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த இடத்தில் மாணவர்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா டெபுடேஷன் பேரு. தென் வேர்ட் ஆஃப் மவுத், ஸோ வாய் வார்த்தையின் மூலமாக பண்ண முடியும். தென் லேபர் கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்ய முடியும். தென் ஜாப் போர்ட்டல். தென் அவுட் சோர்சிங் அப்படின்னா புறத்திற நீட்டல் சொல்றது, அவுட் சோர்சிங் சொல்றது. ஸோ இப்போ அவுட் சோர்சிங் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இதுல வந்து அவுட் சோர்சிங் வந்துருச்சு. ஏற்கனவே நீ வந்து 11th வேற படிச்சிருக்க, இதெல்லாம் டெப்தாவே படிச்சிருக்க அவுட் சோர்சிங் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஏஜென்சிஸ் கான்ட்ராக்டர்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா அப்படின்னா ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பெரும்பாலும் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவுட் சோர்சிங் சொல்றோம். அண்ட் கோச்சிங், ஸோ புறம்பான வேட்டைன்னு சொல்றது. ஸோ பின்னாடி உனக்கு இதுல வருது, அதுல கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் நம்ம சொல்றோம். The next one is internal sources. So the following are the internal sources of recruitment. So the internal sourcesல எந்தெந்த வழியில வந்து நம்ம பணி ஆள் சேர்ப்பு செய்ய முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடமாற்றம், transfer. So the simplest way by which an employee recruitment can be filled is through transfer of employee from one department with surplus staff or to that of another with deficit staff. So the simplest way by which an employee recruitment can be filled through transfer of employees. So ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க from one department. So with surplus staff, எந்த இடத்துல உபரியாக இருக்கின்றார்களோ அங்க இருந்து எங்க பற்றாக்குறை இருக்கின்றதோ அந்த துறைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மாற்றம் செய்வது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றோம். தென் அப்கிரேடிங் மேம்படுத்துதல். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப்
moving employees from a lower position to a higher position. So லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஹையர் பொசிஷன் கொடுத்து அப்கிரேட் பண்றது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோயர் லெவல்ல ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய படிப்பு தகுதி வந்து ஸோ அப்பர் கிரேட்ல இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா ஸோ அப்போ ப்ரமோஷன் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து அந்த மேல்நிலைக்கு அனுப்பப்படுவார்கள். ஸோ அதுதான் லோயர் பொசிஷன் டு எ ஹையர் பொசிஷன். தென் ப்ரமோஷன், பதவி உயர்வு, ப்ரமோஷன். So based on seniority and merit of the employees, they are given opportunity to move up in the organizational hierarchy. So organizational hierarchy அப்படின்றது ஒரு வச்சுப்பாங்க மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்திற்கு. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இப்போ கீழே ஒரு மெக்கானிக்கா இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் சூப்பர்வைசரா ப்ரமோஷன் ஆவார். ஸோ அப்போ சூப்பர்வைசரா ப்ரமோஷன் ஆனையோனையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரமோஷன் கொடுத்து சீஃப் மேனேஜர் அப்படின்னு அந்த மாதிரி பதவி உயர்வு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சீனியாரிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் they give promotion to the concerned person. That is called it as promotion. Then demotion, so பதவி இறக்கம். So movement of employees from a higher position to a lower position because of poor performance continuously to make him realize the significance of performance. So இது வந்து நம்ம demotion சொல்றோம். So movement of employee from a higher position to a lower position. ஸோ மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கீழ் மட்டத்துக்கு வருவாங்க. என்ன காரணத்தினால அப்படின்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் செயல்பாடுகளானது சரியாக இல்லாத காரணத்தினால என்ன செய்வாங்க, தொடர்ச்சியாக அவர்களுடைய செயல்பாடு சரியாக இல்லை அப்படின்றால் அப்ப டாப் லெவல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழ் லெவலுக்கு கொண்டு வருவாங்க. அதை வந்து பதவி இறக்கம் சொல்றோம். தட் இஸ் டிமோஷன். தென் ரெக்கமெண்டேஷன். ஸோ இது வந்து ஊழியர்களுடைய பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன் பை த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ். ஸோ ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கின்ற ஊழியர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஸோ ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஸோ என்னுடைய குடும்ப நண்பர் எனக்கு அவருக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபேமிலி மெம்பர் ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்டு ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி கேன் பி ரெக்ரூட்டட் அண்ட் பிளேஸ்ட். ஸோ ஒரு தெரியாத நபர்களை பணிக்கு வேலைக்கு வைத்துக் கொள்வதை காட்டிலும் ஸோ ஒரு தெரிந்த நபர்களை அல்லது அறிமுகமான நபர்களை நம்ம வேலைக்கு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதன் அடிப்படையில வந்து இங்கு ஆள் சேர்ப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென் ஜாப் ரொட்டேஷன், இது வந்து வேலை சுழற்சி முறையிலன்னு சொல்றோம். ஸோ ஒன் சிங்கிள் எம்ப்ளாயி மேனேஜிங் டு லேர்ன் ஹவு டு பெர்ஃபார்ம் இன் மோர் தேன் ஒன் ஜாப் ஆன் ரொட்டேஷன். This familiarizes the employees with all kind of jobs performed and because associated. So for one single employee managing to learn how to perform in more than one job. So இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மேனேஜர்ஸ் போட முடியாது. ஸோ அப்போ பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருப்பாங்க அப்படின்னா ஸோ அப்போ பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு நபரை போடுகின்ற பொழுது ஸோ ஒரே துறையில் இருக்கக்கூடிய இரண்டு வேறுபட்ட துறைகளை கண்காணிப்பது. ஒன் சிங்கிள் எம்ப்ளாயி managing to learn how to perform in more than one job on rotation. சுழற்சி முறையில வந்து அவங்க பண்ணிக்குவாங்க. This familiarizes the employees with all kind of job performed and becomes a source. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லைன்ல பார்த்தீங்கன்னா ஸோ மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஸோ இதெல்லாம் ஓவராலா சூப்பர்வைஸ் பண்றவங்க பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, அவங்க வந்து சீஃப் மேனேஜர்ஸ், ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மட்டும் பார்க்க மாட்டாங்க. இப்போ சீஃப் மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த மதுரை மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டை சேர்த்து ஸோ அவர்களோட லிங்க் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிட்டென்ஷன். ஸோ த ரிட்டையரிங் எம்ப்ளாயிஸ், அதாவது தக்க வைத்தல் சொல்றது ரிட்டென்ஷன், தக்க வைத்தல். So the retiring employees can be used to meet the requirement after superannuation as per the management discretion. So the retire ஸோ இப்போதைக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த இடத்திற்கு ஒரு சரியான நபரை தேர்வு செய்ய முடியாத சூழல் இருக்கின்ற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த ரிட்டையர் ஆன பர்சனையே இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அந்த இடத்திலேயே பணி நியமனத்தை கொடுப்பது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சூப்பர் ஆனுவேஷன் பீரியட்னு சொல்றோம். சூப்பர் ஆனுவேஷன் பீரியட். The retiring employee can be used to meet the requirement after superannuation as per the management discretion. So அந்த மேலாண்மையினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த நிறுவனத்திலேயே வந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பார். அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சூப்பர் ஆனுவேஷன் பீரியட்னு சொல்றோம். Then retired employees, so ஓய்வு பெற்ற ஊழியர்கள். The employees who are already retired can be called
to fill the vacancy as they have the required qualification and experience. So retired on employee. So the employees who are already retired, ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவருடைய பணி முதிர்வு காரணமாக ரிட்டையர் ஆயிருப்பாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் பண்ணி ஸோ அந்த இடத்திற்கு ஒரு டெம்பரவரியா நம்ம வச்சு வேலை பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு பேப்பர்ல கூட பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ரிட்டையர்டு சீஃப் மேனேஜர்ஸ் ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு கால்ஃபார் பண்ணிருக்காங்க ரிட்டையர்ட் பர்சன்ஸ். ஸோ எதுக்காண்டி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆடிட்டிங் பண்றதற்காக ஸோ அந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இருக்கக்கூடியத ஒரு ஆடிட் மேற்பார்வை செய்வதற்காக இந்த ஆட்கள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விளம்பரத்துல கூட வந்திருக்கு. ஸோ அதை தான் என்ன சொல்றோம், the employees who are already retired can be called to fill the vacancy as they have the required qualification and experience. ஸோ சரியான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்ற பட்சத்துல ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னா ரிட்டையர் ஆன பர்சன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி பர்பஸுக்கு பயன்படுத்திக்குவாங்க. தட் இஸ் கால்ட் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸ். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிபெண்டன்ஸ். ஸோ சார்ந்தவர்கள் சொல்றது, சார்ந்தவர்கள் டிபெண்டன்ஸ். ஸோ த லீகல் ஹியர் ஆர் த டிபெண்டன்ட் எம்ப்ளாயி may be given a chance to replace the deceased. So the legal here என்ன வாரிசுதாரர்னு சொல்றது. இப்போ திடீர்னு ஒருத்தர் இருக்காரு, ஸோ இறந்து போயிடுறாரு. ஸோ அப்போ அவருக்கு என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அந்த குடும்பம் நிர்கதி ஆயிடக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணுவாங்க, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு யாராவது ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க ஆல் பணி நியமனம் செய்வாங்க. ஸோ அதன் காரணத்தினால வாரிசுதாரர் லீகல் ஹியர் ஆர் த டிபெண்டன்ட் எம்ப்ளாயி. ஸோ அந்த வேலை செய்யக்கூடிய நபரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் மேபி given a chance to replace the deceased. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய இடத்தை நிறைவு செய்வதற்காக, அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக அவருடைய வாரிசுதாரர்களையோ அல்லது அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களையோ என்ன செய்வாங்க அப்படின்னா ஆள் சேர்ப்பு முறையில பணி நியமனம் செய்வதுதான் டிபெண்டன்ஸ் சொல்றது. Then previous applicants. So the applicants who are already applied. என்ன பண்ணுவாங்க, இப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா ஸோ அந்த மார்ச் ஏப்ரல்ல எல்லாரும் அந்த ஸ்கூல்ல ஏதாவது போஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலே அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த போஸ்ட்டுக்கு அந்த நேரத்தில் வேகன்சி இருந்திருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் தனியாக அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஸோ அந்த இடத்திற்கு பணி தேவைப்படுகின்ற பொழுது இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸோ இதுல யாராவது அந்த கேண்டிடேட் சூட்டபிளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னா கால் பண்ணி அவங்கள இன்டர்வியூக்கு அழைப்பது. அதுதான் ப்ரீவியஸ் அப்ளிகன்ஸ் சொல்றது. The applicants who already applied for any job advertised in the past whose name appears in the database. So அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருப்பாங்க. but not selected at that point of time can be utilized. So அந்த நேரத்துல வந்து அவருக்கு பதவி கொடுக்க முடியலனாலும் ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னா அந்த காலங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் பின்னர் அந்த பதவிக்கு ஆள் தேவைப்படுகின்ற பொழுது அவரை நியமனம் செய்து கொள்ளலாம். Then acquisition and merger. ஸோ கையகப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் சொல்றது. கையகப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல். This is the another way by which the organization acquires another business unit or merging with another establishment. So என்ன சொல்றாங்க, organization acquires another business. ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு வியாபாரத்தை என்ன பண்றது அப்படின்னா கையகப்படுத்துதல் டேக் ஓவர் பண்றது. ஸோ வம்படியா போய் எடுக்கிறது கிடையாது. ஸோ அப்ப அந்த நிறுவனம் வெடித்த நிலையில் இருக்கின்றது, ஒரு நிறுவனம் நல்ல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஸோ நல்லா செயல்பட்டு நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சற்று பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்க கண்ட்ரோல்ல வச்சு அதை ஆரம்பிக்கிறது. ஸோ அதுதான் வந்து அக்விசிஷன் சொல்றது, கையகப்படுத்துதல். ஸோ அண்ட் மெர்ஜிங் ஆர் மெர்ஜிங்னா ஒருங்கிணைத்தல். ஸோ அந்த நிறுவனத்தோட என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பு செஞ்சிருவாங்க வித் அனதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஸோ சாப்டர் 10ல ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ்ல ஸோ மீனிங் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்திருக்கோம். தென் ரீசன்ஸ் பிஹைண்ட் த ரெக்ரூட்மெண்ட் பார்த்திருக்கோம். தென் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திருக்கோம். தென் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ல வாட் ஆர் த இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்றதெல்லாம் பத்தி இதுல பார்த்திருக்கோம். தென் இன்டர்னல் சோர்சஸ் மட்டும் பார்த்திருக்கோம். We can see the external sources in the next class. Thank you, students.